அன்பார்ந்தவர்களே, கொஞ்சம் பிரச்சனையும் தொடர் தோல்விகளும் வாழ்க்கையில் வந்த உடனே நம்மளுடைய நம்பிக்கை ஆட்டங்கண்டு போயிடுது. பூட்டு இருக்குல்ல, எவ்வளோ துருப்பிடிச்சு மழையில் நனைஞ்சு உடைஞ்சு போனாலும் போகுமே தவிர வேறு ஒரு சாவியை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் நாம் இன்னைக்கு பிரச்சனை போராட்டம் எல்லாம் வந்த உடனே நம்ம கடவுள் மேலேயே நமக்கு சந்தேகம் வந்துடுது. தானியேல் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 17-18 வசனங்களில் வாசிக்கிறோம். அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சூளையினின்று எங்களை மீட்க வல்லவர். அவரே எங்களை உம் கையினின்றும் விடுவிப்பார். அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும் அரசரே, நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம். நீர் நிறுவிய பொற்சிலையையும் நாங்கள் தொழப்போவதில்லை என்பது அரசருக்கு தெரிந்திருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க ஷாத்ராக், மேஷாக், அபேத்நகோ. இதே போலதான் பிரச்சனை போராட்டம் எதுவாக இருந்தாலும் நம்முடைய பார்வை ஆண்டவரை நோக்கி பதிய வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்காமல் வாழ ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். இந்த நம்பிக்கையோடு வாழ்வின் பயணம் தொடரட்டும்.